உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற உயிருள்ள உணர்வுள்ள மனிதர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். சங்கீதம் 96:5. 6ஆம் வசனம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இன்று கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். வானம் அல்ல, வானங்கள். இன்றைக்கு தெய்வத்தை நம்ம சௌரியத்துக்கு உண்டாக்கி உரு கொடுத்து அது முன்னாடி நின்று நம்முடைய கஷ்டங்களை சொல்லுகிறோம். ஆனால் ஒரு மனிதன், உயிருள்ள மனிதனுக்கு உயிருள்ள தெய்வம் தேவை. இப்போ அந்த உயிருள்ள மனிதனுக்கு உயிருள்ள தெய்வம் என்றும் வாழும்படியான நித்திய ஜீவனை கொடுக்குது. அதுதான் தெய்வம். நம்முடைய சௌரியத்துக்கு மற்றவர்களை அடிமைப்படுத்துவதற்கு சில கொள்கைகளை வகுத்து வைத்து அதை மதம் என்ற போர்வையிலே செயல்படுத்தி மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்தி வாழ்வது அல்ல உண்மையான ஆன்மீகம், உண்மையான பக்தி. அதுவல்ல. உன்னை போல பிறனையும் நேசி, உன்னை போல மற்றவர்களையும் விசாரி, கவனி, அவளை பாதுகாத்துக்கொள், அவளை பராமரித்துக்கொள், உன்னை போலவே மற்றவர்களை நீ நினைக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த உண்மையான தத்துவம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. உன்னை போலவே மற்றவனை நேசித்து மற்றவனுடைய பொருளை இச்சிக்காதே, மற்றவனுக்கு துரோகம் செய்யாதே, உனக்கு எப்படி நன்மை நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதே மற்ற மனிதனுக்கும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சுவாபத்தை கற்றுக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த உண்மையான உபதேசம்தான் மிக சிறந்தது. அதுதான் கிறிஸ்டியானிட்டிய அடிப்படை தத்துவங்கள். உன்னை நேசிப்பதில் மற்றவனை நேசிக்கணும். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். வானங்களை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, அண்ட சராசரங்களை உண்டாக்கி, சர்வ ஜீவராசிகளை உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனை மண்ணிலே உண்டாக்கி அவனுக்கு உரு கொடுத்து அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றி அவன் கீழ்ப்படியாமல் போனாலும் கூட அவன் என்றும் நித்தியமாய் தன்னோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை குமாரனாக அனுப்பி அவரை சிலுவையிலே அடித்து அவருடைய ரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே நித்தியமாய் நாம் வாழ்வதற்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அவருடைய ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். அவர் பரிசுத்த தேவன். அவர் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற தேவன். அவர் அசுத்தத்தை விரும்புகிற தேவன் அல்ல, பரிசுத்தத்தின் தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.